ஸ்ருதி, நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். அதுக்காக ஐம் ரியலி சாரி. சொல்ல போனா நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணதுனால நீங்க ரொம்ப வேதனைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்கா சந்தோஷமா இருக்காங்க, அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ் ஸ்ருதி. ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே 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 ஓ ரப்பா ஸ்ருதி, ஸ்ருதி, என்ன பண்றீங்க நீங்க? என்ன விடுங்க அஸ்வின், நான் போகணும். ஒரு தடவை நான் உன் கையை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பிடிக்கவே மாட்டேன். ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொன்னீங்க? இல்ல, நான் ஜஸ்ட் சும்மா சொன்னேன், ஏதோ தமாசுக்கு தான். இந்த மாதிரி தமாஷெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, இனிமே எப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஓகே, ஐம் சாரி 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 சாரி. ஸ்ருதி, என்ன செஞ்சிட்டு இருக்க? வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? ஸ்ருதி, கீழே போலாமா? லெட்ஸ் கோ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க எல்லாமே பழைய மாதிரியே மாறிடுச்சுங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணியம்மா. எப்படியோ சின்ன அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உண்மையிலேயே சின்னாவும் ஸ்ருதியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க கல்யாணத்தை ஆடம்பரமா செய்யணும். அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. முக்கியமா நீ சந்தோஷப்படுவ. ஏன்னா உன் சின்னவோட கல்யாணம் நடக்க போகுதுல்ல. ஒரு விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணியம்மா. சின்ன கல்யாணத்துல என்னாலையும் கலந்துக்க முடியுது. இப்ப சீக்கிரத்துல எல்லாமே சரியாக போகுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. பாட்டி, நீங்களா? நீங்க ஸ்ருதியும் அவங்க அத்தையும் பாத்தீங்களா? நான் அவங்கள அப்புறமா பார்த்து பேசிக்கிறேன். நீ முதல்ல ஓய்வு எடுக்கிற வழிய பாரு. படுத்துக்க. படு. மாப்பிள்ளை, நான் உங்ககிட்ட பேசணும். சரிங்க பாட்டி. சரிங்க சம்மந்தி, நாங்க கிளம்புறோம். இத பாருங்க மதிபதி, நலுங்க கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லாருக்கும் நினைவுல இருக்கும். நான் நிஜமாவே சொல்றேன் சம்மந்தி, நீங்க நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. இதையும் வித்தியாசமா செஞ்சிடலாம். வாங்க, நாங்க வரோங்க. வாமா. வா ஸ்ருதி, போலாம். ஸ்ருதி, தேங்க்ஸ் ஸ்ருதி. என் அக்காவை நீ திரும்ப கொடுத்துருக்க.
என் கோபத்தால என் அக்கா என்னை விட்டு போயிருப்பாங்களோன்னு தோணுச்சு. ஆனா ஸ்ருதி ஷியாம் இங்க வந்துட்டான். எனக்கு வேற அவன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு நல்லா தெரியுங்க. நான் கிளம்புறேன். ஸ்ருதி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீயும் நானும் எப்பவுமே ஆப்வியஸ்லி மனசுல இருக்கிறத கூட தமிழ்ல சொல்ல மாட்டாரு. சரியான கவர்னரா இருக்காரு. பாட்டிமா, நீங்க என்கிட்ட எதை பத்தியோ பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அந்த பொண்ணு ஸ்ருதியை பத்தி நீங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அந்த ஸ்ருதியை பார்க்கும் போதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத பத்தி நான் என்ன பேசுறது பாட்டி? இந்த தப்பை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. இல்ல பாட்டி, நான் எதை பத்தியும் யோசிக்கவும் தயாரா இல்ல, எதை பத்தி சொல்லவும் தயாரா இல்ல. மாப்ள, போதும் பாட்டி, இது வரைக்கும் நடந்தது எதுவுமே சரி கிடையாதுன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ எல்லாமே சரியா இருக்கு. எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன். சொல்ல போனா கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் பாட்டி. அஸ்வின், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது பாட்டி. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். மருதாணி கொஞ்சம் கூட சவக்கவே இல்லை. ஆனா என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. என்னது நீ என்ன பண்ற ஸ்ருதி? என்ன இப்படி தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்ட? நீங்களே இதை கொஞ்சம் பாருங்க அத்தை. அடடே பகவானே கிருஷ்ணா, கையில மருதாணி நல்லா செவந்து இருக்குதே. நீயே பாரு, உனக்கு என்ன கருப்பா வரணும்னு நினைக்கிறியா? என்னாச்சு ஸ்ருதி?
கைய பாருங்கம்மா, மருதாணி செவக்கவே இல்ல. அட ஆமா, உன் கைய பாக்கும்போது என்னம்மா ஸ்ருதி சொல்ற? உன் கை நல்லா தானே செவந்திருக்கு. எல்லாமே போய். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்றீங்கல்ல? எல்லாரையும் விட அவர்தான் என்கிட்ட நிறைய போய் சொல்லிருக்காரு. அவர் உண்மையா மேல அன்பு வச்சிருந்தா என் கையில உள்ள மருதாணி செவந்திருக்கும்ல. கண்டிப்பா அவரை நான் விட மாட்டேன். சின்னா, ஹலோ, ஹாய், பாய் பாய். இன்னைக்கு நலங்கு வைக்கிற டே. ஆனா மாப்பிள்ள பெட்ல, ஐ மீன் டு சே அண்டர் த பெட். என்ன பண்ற? வாவேன், என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்க? அது வந்து ஸ்ருதி. ஒண்ணு இல்ல, நத்திங். சின்னா, ஒருவேளை நீ இதத்தான் தேடிட்டு இருந்தியா என்ன? யா, தேங்க்ஸ். என்னது எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ரெடி ஆகுங்க. பாட்டி எப்போ ரெடி ஆயிட்டாங்க, கிளம்பணும்ல. இல்லனா சடங்குக்கு நேரத்துக்கு போக முடியாது. ஸ்ருதி வந்தாச்சா? எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ இதத்தான் சொல்லுவேன்னு. வாவேன், மை டியர் பிரதர், எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்ருதியை மிஸ் பண்றியா? அதனால தான் நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். இந்த மஞ்சள் சடங்க ஸ்ருதி வீட்ல பண்ண போற. சின்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் பாருங்க. இன்னொரு விஷயம், நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. பிரியா, அதுலயே முக்கியமா நீங்க தான் கேட்கணும். இந்த மஞ்சள் சடங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்ருதி வீட்ல தான் பண்ண போறோங்கிற விஷயம் சொல்லவே கூடாது, சரியா? இது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும். கிளம்பலாமா? சரி சரி, வாங்க வாங்க, சீக்கிரம் லேட் ஆயிட போகுது, வாங்க. வாங்க, கம் ஆன். ஆமா ஸ்ருதி, நீ ரெடி ஆயிட்டியா இல்லையா? ஸ்ருதி, அட பகவானே கிருஷ்ணா. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ஸ்ருதி? ஆமா கரிமா, யார் கண்ணும் படாம இவன் எப்பவும் நல்லா இருக்கணும். கரிமா, நீ சீக்கிரம் வா, நம்ம தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். வா. ஆமா, இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? நீ வர சொன்னியா? நான் ஒன்னும் கூப்பிடல. நீ நான் எதுக்கு வர சொல்ல போறேன்? கடவுளே கிருஷ்ணா, நீங்களா? வணக்கம். நீங்க எல்லாரும் எப்படி இங்க? நாங்க தான் வந்திருக்கோம். நாங்க டர்மரிக் செரிமனியை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கோம். மதுமதி, நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒரே நேரத்துல சடங்குகள் எல்லாம் செய்யலாம்னு இருக்கோம். ஒரே நேரத்துலயா? ஆமா ஸ்ருதி, எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருக்கோம். இங்க ஃபங்க்ஷனை சேர்ந்து கொண்டாடலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, ஹாய், பாய் பாய். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். வெல்கம் பண்றது, டீ காஃபி கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறதெல்லாம் செய்ய மாட்டீங்களா என்ன? அட பகவானே கிருஷ்ணா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஹலோ ஹாய் சொல்றதை விட்டுட்டு பாய் பாய் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. இல்ல இல்ல, விளையாட்டுக்கு சொன்னேன். எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க, வாங்க வாங்க.
ஸ்ருதி ஐ எம் ரியலி வெரி சாரி ஸ்ருதி. ஏன்னா பாவினால வர முடியல. ஐ எம் சாரி. என்னாச்சு? ஏ அவருக்கும் இங்க தானே நலங்கு வைக்கணும். யா பரினோ வாவினுக்கு இந்த நலங்கு வைக்கிறதுலாம் பிடிக்காதான், சுத்தமா வேணும்னு சொல்லிட்டான். அதனால கேக்கு நலங்கு வைக்க சொல்லிட்டான். அதனால தான் நான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு மட்டும் நான் தான் வாவின். அப்படியா? ம். ஒருவேளை அவருக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா கல்யாணங்கிற சமயம் மட்டும் அவர் எதுக்கு சுமக்கணும்? அதானே. ஆனா ஸ்ருதி கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிய தானே தூக்குவாங்க. இவன் எதுக்கு சுமையா தூக்குறான் எனக்கு புரியல. நீங்க என்ன பேசுறீங்க? போய் அவர்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. நான் எனக்கு பிடிச்ச சல்மான் கானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா என் மருதாணி நல்லா செவந்திருக்கும். நீங்க போய் சொல்றீங்க. இனி எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாது. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட காதலுக்கு எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. அதில் அஸ்வின், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ப எந்த அர்த்தத்துல சொன்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போய் உங்க பாமின் கிட்ட நீங்களே சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச சல்மான் கானையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டானா? இப்ப நீ என்ன சொன்ன? சடங்கையெல்லாம் செய்யறதுக்கு நீங்க வரமாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல விடுங்க, நான் சல்மான் கானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். பாத்த உங்க வீட்டு வெளியில தான் சிக்னல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போ, உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. பின்ன அவர் பேரை சொல்லி மருதாணி போட்டிருந்தா கையில நல்லா செவந்திருக்கும். என்ன பேச்சு பேசிட்டு இருக்காவ? என்ன சொன்ன? சீஸ். வாவ், சீஸ் சொன்னவனே எனக்கு பசிக்குது. சீஸ் சொன்னவனே எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஓ ரொம்ப பசிக்குதே. சீஸ். பகவானே கிருஷ்ணா, மாப்பிள்ள நீங்களும் வந்தாச்சா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, பெரிய பாட்டி வரல? சுபத்ரா கோயிலுக்கு போயிருக்கா. நலங்கு வச்சதுக்கு அப்புறம் பூஜை தண்ணி ஊத்தணும்ல, அதை கொண்டு வர போயிருக்கா. ஓ அப்படியா விஷயம்? அடடே, வாங்க வாங்க. இப்படி பொய் சொல்றவன்னு முகத்தை பார்த்தா யாருக்குமே தெரியாது. ஸ்ருதி, நான் ஹெல்ப் பண்றேன் கூட. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வழிய விடுங்க. செவந்திருச்சு. என்னது? மூக்கு. உன்னோட மூக்கு செவந்திருச்சு. ஏன்னா நீங்க என்ன காதலிக்கல, அதனாலதான். அப்படியா? காலையில பேப்பர்ல வந்துச்சா? நான் ஒண்ணு சும்மா கிண்டலுக்கு சொல்லல அஸ்வின். உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல காதல் இல்ல. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல காதல் இருந்தா என் மருதாணி செவந்திருக்கும். நீங்க போய் சொல்றீங்க. இனி எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாது. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட காதலுக்கு எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. அதில்ல அஸ்வின், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ப எந்த அர்த்தத்துல சொன்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு சும்மா கிண்டலுக்கு சொல்லல. உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல காதல் இல்ல. இங்க பாருங்க, என்கிட்ட ஆதாரம் கூட இருக்கு. கல்யாண பொண்ணு கையில இருக்கிற மருதாணி எவ்வளவு கம்மியா செவந்திருக்குமா? உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல பாசம் இருந்தா மருதாணி நல்லா செவந்திருக்கும். நீங்க போய் சொல்றீங்க. இனி எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட காதலுக்கு எந்த ஆதாரமும் தேவை கிடையாது. அதில் அஸ்வின், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்ப எந்த அர்த்தத்துல சொன்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.
அது வந்து அத்தை உங்களை கூப்பிடுறாங்க. அந்த பாக்ஸ்ல அப்படி என்ன இருந்தது? எதுக்கு இவங்க அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டாங்க? அப்புறம் எதுக்காக பயந்து போனாங்க? அப்புறம் அதுவும் இல்லாம பாட்டி வந்ததும் அவங்களோட நிலைமையா மாறிடுச்சு. ஏதோ ரகசியம் இருக்கு. ஸ்ருதி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் ஸ்ருதியோட அம்மா அவங்கள பார்த்ததும் பயப்படுறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கிற திறமை என்ன தவிர வேற யாருக்கும் இல்ல.